இந்த மாரி வரைஞ்சி கலர் அடித்து கோலம் போட்டுலாம் ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. எங்கள் வீட்டில் இருக்கக்குள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி இதேமாரி போட்டது. அதுக்கப்புறம் இங்கே வந்துலாம் போட்டதே இல்லை. அதுவும் மார்கழி மாதத்துல கோலமே போட்டதே கிடையாது. இங்கே வந்து இந்த இயர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். இந்த கோலம் போட ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா சளி இன்னுமே சரியாகலை. அவ்வளோ சளி. டெய்லி கோலம் போட்டு கோலம் நல்லா இருக்கா அப்படின்னு எல்லாட்டையும் லோகித்துக்கிட்டையும் கேட்போம். அப்படி கேட்கும்போது லோகித் நல்லா இருக்குன்னு அப்போ சொல்லிவிடுவான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த கோலமே நல்லா இல்லை, நீ மயில் கோலம் போடு மயில் கோலம் போடுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பான். சரி உன் பர்த்டேக்கு போடுறேன்னு சொல்லி அவனுக்கு சர்ப்ரைஸாக போட்டு காமிக்கலான்னு இன்றைக்கி தாங்க போட்டேன். இத்தனை நாள் இந்தமாரி மழை வந்ததே கிடையாது. இன்றைக்கின்னு பார்த்து மழை வந்துடுச்சு. சரி கொடையை வச்சு மயிலை மட்டும் கவர் பண்ணிக்கோ, அந்த ரோஸ்லாம் நனைஞ்சா போகுது, மயில் மூஞ்சை மட்டும் அவன்கிட்ட காமிச்சிடலான்னு சொல்லி அந்த மூஞ்சிக்கு மட்டும் கொடை பிடிச்சி அதுக்கு மட்டும் கலர் அடிச்சிக்கிட்டு இருந்தேன். மழை சரி எப்படியும் விட்டுரும், லைட்டாக தான் தூருச்சு. அங்கே இங்கேயும் போட்டு போட்டால் இந்த ஏற்கனவே கலர் அடித்ததெல்லாம் போயிடுச்சு. அதுமாரி போட்டால் தான் போட்டுது. சரி மழை விட்டுரும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மூஞ்சை மட்டும் கவர் பண்ணி அதுக்கு மட்டும் கலர் கொடுத்துட்டு இருந்தாங்க. 3 மணிக்கு அலாரம் வச்சு 3:30க்கு எழுந்தேன். 3 மணிக்கெலாம் நான் எழுந்ததே கிடையாது. என்னால் எழுந்திருக்க முடியல. என்னால் கோலம் போடுறதுக்கு டைம் ஆகிடும், கலர் அடிக்கணுமேன்னு சொல்லிட்டு 3:30க்கு எழுந்து 4 மணிக்கு பெருக்கிட்டு 4 மணிக்கு கிட்டத்தட்ட போட்டேங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு லைட் செட்டிங்லாம் போட்டு கொடைய வச்சு தூரல்லையும் நான் நனைஞ்சிக்கிட்டே போட்டுட்டு இருந்தேங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மயிலோட டிசைனை பார்த்துட்டு நைட்டு தூங்கவே மணி 12 ஆயிடுச்சுங்க. 12 மணிக்கு தூங்கிட்டு 3 மணிக்கு எழுந்துச்சு நான் கோலம் போட ஆரம்பித்தேன். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை விட்டுருச்சு. மழை விட்டதும் அந்த மழை துளி பட்டு அந்த பொட்டான இடத்துலலாம் லைட்டாக பேட்ச் ஒர்க் பண்ணி விட்டேன். இது ஒரு சிமெண்ட் தர மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, போட்டது வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குங்க. பாருங்கள் ரொம்ப டிம்மாக தெரியுது. சிமெண்ட் தரையாக இருந்தால் சாக் பீஸால் வரைஞ்சி போட்டுடலாம். மண் தரையில் கோலமாவில் வரைஞ்சி தான் போட முடியும். அப்படி போட்டுமே பாருங்கள் அதுக்குள்ளே ஒரு மழை வந்து ஃபுல்லாகவே நனைச்சிருச்சு. போட்ட கோலம் எல்லாமே வேஸ்ட்டு. அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டதும் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஆனால் லோகித் வந்து அந்த மழை வரதுக்குள்ளே ஏஞ்சி பார்த்துட்டான். இப்போ நனையிறதை பார்த்துட்டு அவங்களாம் சிரிக்கிறாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ பாருங்கள் மயிலே காணும். மழை தண்ணி உள்ள ஃபுல்லாகவே அது மூழ்கி காணாவே போயிடுச்சு. இன்றைக்கி லோகித்தோட பர்த்டே. அது ஃபுல்லாக வந்து நாளைக்கு சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இந்த கோலம் போட்ட வீடியோ ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அதுவும் நாளைக்கு 6 மணிக்கு வரும். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.